ஓம் நம சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 எல்லா பொருட்களும் நிரம்பியவர், எல்லா விருப்பங்களும் நிறைவேறியவர் அப்படின்னு அனைத்தையும் அடைய பெற்றவர் அப்படின்னு சொன்ன அந்த சிவபெருமானோட பெருமையில் அவர் அடைய பெற்றதோடு மட்டுமில்லை, அவரை யாரெல்லாம் பக்தி பண்ணாலோ அவர்களுக்கும் எல்லாம் அந்த பரிபூர்ணமாக எல்லாம் கிடைச்சிடுறது. அனைத்தையும் அடைய பெற்றவர்களாக நிறைஞ்ச இன்பத்தோட பேரின்பத்தை அடையிறா அப்படின்லாம் சொல்லித்து இல்லையா. அடுத்த 845வது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஓம் சரண்யாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. சரணம் சரணம் அப்படின்னாலே அடைக்கலம் அப்படிங்கிறோம். இவர் யார் அப்படின்னா அடைக்கலம் புகுவதற்கு உரியவர். இப்போ அடைக்கலம்னா என்ன? நாம் யாரையோ ஒருத்தரை போய் துணையாக நம்புகிறோம், அவர்கள்ட்ட நம்மளை ஒப்படைக்கிறோம். நீ தான்ப்பா எனக்கு எல்லாம், இனிமேல் நீ தான் காப்பாற்றணும், நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி அடைக்கலமாக ஒருத்தட்டு போய் அடையணும் அப்படின்னா அவர் எப்படி இருக்கணும்? அடுத்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவராக இருக்கணும். அவரே இன்னொருத்தரை போய் பார்த்து நானே யாரை போய் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன், யார்கிட்ட போய் கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட வந்து கேட்குறிய அப்படின்னு நம்மளோட சேர்ந்துன்னு அவரும் கவலைப்பட்டார்னா சரியாக வருமோ? அப்போ யாரை போய் அடைக்கலமாக அடையலாம்? ஆதிசங்கரர் சொல்கிறார், சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராஷ்சான்யே சரணம் தேசிக சரணம் அப்படின்னு. ரொம்ப அழகான வார்த்தை. ஒருத்தரை அடைக்கலமாக அடையணும்னா யாரை அடையலாம் அப்படின்னா, நாம் பெற்ற அம்மாவை ஆக மாட்டா, அப்பா ஆக மாட்டா, கூட பிறந்தவர்களாக மாட்டா, நண்பர்கள் ஆக மாட்டா, யாரையும் நாம் சரணம் அப்படின்னு அடைக்கலம்னு நம்ப முடியாது. யாரை அடையலாம்னு தேசிக சரணம், குருநாதரோட திருவடியைத்தான் நாம் அடைக்கலமாக அடையலாம், நம்பலாம். ஏன் அப்படின்னா, யாரை போய் நம்ம அடைக்கலமாக அடையிறோமோ அது நமக்கு அடைக்கலம் கொடுத்து காக்கக்கூடிய சக்திமானாக இருக்கணும். இப்போது ரொம்ப நிற்கிற இடம் ஆடிண்டே இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த ஆட்டத்தை தாங்க முடியல, நிற்க முடியல. அப்போது இந்த ஆட்டத்துலேயும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஆடாத இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆடாத ஒரு தூணை போய் இறுக்கி கட்டிக்கணும், பிடிச்சுனுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆட்டம் குறையும், நிற்கும். அதைப்போல் அனித்தியமான இந்த உலகத்தில் நாம் எதை நம்ப முடியும்? எதையும் நம்ப முடியாது. எல்லாம் ஒன்று, என்றைக்கு அது நம்மளை ஏமாற்றும் தெரியாது, நம்மளை விட்டு போகும்னு தெரியாது, இல்லை நாம் அதை ஏமாற்றிட்டு விட்டு போவோம்னு தெரியாது. அதனால் இதை எதையுமே நாம் அடைக்கலமாக நம்ப முடியாது, அடைக்கலம்னு அதுகிட்ட போய் விழ முடியாது. அப்போ எதை நம்பலாம்? எது சாஸ்வதமான பொருளோ, எது ஸ்திரமான பொருளோ அதைத்தான் நாம் நம்பலாம், அடைக்கலம் அடையலாம். அதனால தான் சர்வாங்காய நமகான அனைத்தையும் அடைய பெற்றவர். அப்படி இருக்கக்கூடியவர், ஸ்திரமான இருக்கக்கூடியவர் தான் ஸ்திராய நமஹா. முதல் திருநாமமே 1000 திருநாமத்தில் எதை சொல்கிறது? இதோட பெருமை, இந்த பெருமையிலேருந்து தான் ஆரம்பிக்கிறது சிவபெருமான்கிட்ட. ஸ்திராய நமஹா, பர்மனெண்ட்டு. அவருக்கு ஆக்கமும் கிடையாது, அழிவும் கிடையாது, அவருக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படி ஸ்திரமாக இருக்கக்கூடிய, அது எல்லாத்தையும் அடைஞ்ச ஒரு பூர்ண பொருளாக இருக்கிறதுனால, பரம்பொருளாக இருக்கிறதுனால அதைத்தான் அடைக்கலம்னு போகலாம். அதனால் இவர் ஏதோ 2 பேர் இல்லை, அத்தனை ஜீவராசிகளும். எத்தனை கதை கேட்டிருக்கும், எத்தனை ஜீவன்கள், மனுஷர்கள்னு இல்லை, எத்தனை தேவர்கள், மனுஷர்கள், அசுரர்கள், இன்னும் எத்தனை ஜீவராசிகள் இவர்கிட்ட வந்து இவர் பாதத்தில் விழுந்து இவரை அடைக்கலம்னு வந்து இவரை வழிபட்டு நல்லது அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பல புராண கதைகள் மூலிமா தெரியுது. அதனால் யாரை அடைக்கலம்னு நம்பலாம் அப்படின்னா இவரோட திருவடியைத்தான், சிவபெருமானத்தான் அடைக்கலம் அப்படின்னு நாம் நம்பலாம். அதனால தான் சரண்யாய நமஹா அப்படின்னு. இன்னும் அதை விசேஷமாக சர்வ சரண்யாய நமஹா அப்படின்னு அனைத்திற்கும் அடைக்கலமாக இருக்கிறவர் அப்படின்னும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர் எதனால் இவருக்கு இந்த சிறப்பு அப்படின்னா, அடுத்த திருநாமம் சொல்கிறது 846வது திருநாமம் சொல்கிறது,
ஓம் சர்வலோக கிருதே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, எல்லா உலகங்களையும் படைத்தவர் இவர் தான், எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கார். இந்த 3 நாமத்தையும் பார்த்தாலே ரொம்ப அழகாக பொருத்தமாக ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வரத்தையே அது ஒற்றுமையாக இந்த பொருள் சிறப்பாக ராப்பில் இருக்குது. எல்லா உலகங்களையும் இவரே படைச்சிருக்கிறதுனால இவர் தானே உடையவர், அத்தனைக்கும் உடைமையானவர், அத்தனையும் அதனால தான் எல்லாம் இவர்கிட்ட அடைஞ்சிருக்கு, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் நாம் கேட்டோம் அப்படின்னா, அவரை சரண் புகுந்தோம்னா நமக்கும் கிடைச்சிடுறது. இப்படி எல்லா உலகங்களையும் படைத்தவர் அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே அப்படின்னு. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் சொல்கிறார், இந்த எல்லா உலகமும் நீந்தானப்பா, உன்னோட பெருமை தானே, உன்னோட படைப்பு தானே இத்தனையும். அப்படி இருக்கிற நீ பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே. எங்களோட இந்த பொல்லாத வினைகளெல்லாம் நீ தான் அறுப்ப. அதை எப்படி அறுக்கிறேன்னு, உன்னோட அத்தனை தேவர்கள்லேருந்து அத்தனை பேரும் போற்றி புகழற உன்னோட திருவடியை தூக்கி என் மேலே வச்ச, என் தலைமையில் வச்ச. புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, செல்வாய் செல்வங்கள் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பர்ச்சோதி அப்படின்னு ஐயாரப்பரை பார்த்து சொல்கிறார். அதில் எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படிங்கிற, அதுதான் சர்வலோக கிருதே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லா உலகமும் ஆனவராக இருக்கார், எல்லாம் அவராகவே இருக்கார். நாம் ரொம்ப நமக்கு ஏதோ வேணும் அப்படின்னா, தேவை கஷ்டம் அப்படின்னா இவர்கிட்ட போய் அடைக்கலம் அப்படின்னு புகுந்தால் நம்மளோட தேவைகளும் நிறைவேறுறது. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் ஒரு சரித்திரம், மானச பூஜை பெற்ற லீலை அப்படின்னு. ஹரிகேளிபுரி அப்படின்னு ஒரு ஊர். அதில் பரம சிவபக்தர் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறார், எப்போ பாரு சர்வம் சிவமயம் அப்படின்னே பார்க்கக்கூடியவர். ஏன் சர்வலோக கிருதே நமஹா அப்படின்னு எல்லா உலகமும் ஆனாய் நீன்னா சொல்லியிருக்கு. அதனால் எல்லாத்தையும் சிவமயமாக பார்க்கக்கூடியவர். அதில் பார்க்குறதுல என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் சிவமயமாக பார்க்கணுமா அப்படின்னா, பார்க்குறதோட பெருமை, அதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, எல்லாம் சிவபெருமான் அப்படின்னா, ஏதோ சிவபெருமானுங்கிறது ஏதோ கடவுளுங்கிறது ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கார், அங்கே போனால் ஏதோ ஒரு பூஜை ரூம்குள்ளே தான் இருக்கார், ஒரு படத்துக்குள்ளே தான் இருக்கார், ஒரு சிலைக்குள்ளே தான் இருக்கார், அங்கே பக்தி பண்ணினா போகிறோம், அங்கே மரியாதையாக இருந்தால் போகிறோம், அங்கே நல்லவனாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு இல்லாத எல்லாத்துலேயும் கடவுள் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வேற எங்கேயானு தப்பு பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. சர்வதி சாட்சிபூதம் அப்படின்னு அப்புறம் எல்லாத்தையும் அது பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடுத்துன்னா நம்மளோட செயல் எல்லாமே எப்படி ஆகிடும், எவ்வளவு நல்லதாக ஆகிடும். அதனால தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த சிவபக்தர் எல்லாத்தையும் சர்வம் சிவமயம் சர்வம் சிவமயம் அப்படின்னு இவர் பண்ணிகிட்டே இருக்கார். இவர் தவறாத பூஜைகள்லாம் பண்ணக்கூடியவர். பூஜை அப்படின்னா அவ்வளவு நியமத்தோட எவ்வளவு கிரமமாக பண்ணணுமோ அப்படி தான் பண்ணக்கூடியவர். இப்படி பல நாட்கள் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கார். பண்ணிட்டு இருக்கிறதே இந்த அடியார்களுக்கெல்லாம் என்ன ஒரு குணம் அப்படின்னா, ஏதோ அவள் ஒரு இடத்துலையே இருக்க மாட்டாள், பல இடங்களுக்கு யாத்திரை போயிட்டே இருப்பாள். இங்கே போய் இந்த பண்ணினா பார்த்தா தேவையில்லை, இந்த ஊரில் இந்த திருவிழா நடக்கிறது, தரிசனம் பண்ணால் தேவையில்லை, அந்த ஊரில் அந்த திருவிழா நடக்கிறது, அதில் கலந்துண்டா தேவையில்லை, இந்த திருவிழாவுக்கு நாம் ஏதானு காணிக்கை செலுத்தினா தேவையில்லை, இப்படிலாம் தோன்றுறது தானே அடியார்களோட குணம். அப்படி தான் இந்த சிவபக்தரும் பல ஊர்களுக்கெல்லாம் பல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் அங்கே உள்ள புனித தீர்த்தங்கள்லாம் நீராடி அங்கே எழுந்தருள்கிற சிவபெருமானெல்லாம் தரிசனம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிட்டு வரத்தே வேதபுரி அப்படிங்கிற இடத்துக்கு வரார். அந்த வேதபுரி மகேஸ்வர லிங்கம். அந்த வேதபுரீஸ்வரரை இவர் தரிசனம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணின்னு இருக்கார். அதை தாண்டி அடுத்தது போகிறார். அடுத்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது காட்டு வழியால் இப்படி போகிறதே இவர் பார்த்தார். பொழுது விடிஞ்சு கொடுத்து அங்கே பக்கத்தில் ஏதோ ஓடை இருக்குது, அதில் குளிச்சுட்டு இவர் பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா
அங்கே பூஜைக்கு தேவையான பூவா ஒரு பழமா கனியா ஒன்றுமே இல்லை. ஒரு சாமானும் கிடைக்கல இவருக்கு. இவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அதாவது இந்த பூஜை விடாத பண்ணின்னு இருக்கிறவாளுக்குத்தான் அது ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த பூஜை பண்ண முடியல அப்படின்னு போச்சுன்னா எவ்வளவு துக்கமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும் அப்படின்னு அப்படி பண்ணி பார்த்தவாளுக்கு தான் தெரியும். பார்த்தவாளுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு லௌகீக விஷயங்களே எடுத்துப்போம். ஒரு பேப்பர் படிக்கிறது, காலங்காலத்தாலே எழுந்தணுன்னு ஒரு பேப்பர் படிக்கிறது, அதை விட இன்னொன்று காலங்காலத்தாலே எழுந்தணுன்னு காப்பி குடிக்கிறது, இதை மாதிரிலாம் ஏதோ ஒரு பழக்கம் ரொட்டீனாக பண்ணின்னு இருக்கா அப்படின்னா அது ஒரு நாளைக்கு பண்ணல, ஒருவேளை பண்ணலைன்னா நம்மளால் அதை என்னமோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா இந்த சாதாரண அல்பதனமான இந்த லௌகீக காரியங்களுக்கே நமக்கு அதை ரொட்டீனாக பண்ணின்னு இருக்கிறதே அந்த நியமம் தப்பித்துன்னா கஷ்டத்தை கொடுக்கறதுன்னா உயர்ந்ததான ஒரு வழிபாடு, தியானம், பூஜை இதெல்லாம் விடாத பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை விட்டால் அதை தாங்கவே முடியாது. அது போல தான் இந்த சிவபக்தர் இந்த காட்டில் ரொம்ப தவிக்கிறார். அவரோட சீடர்கள்லாம் வந்திருக்கா, எல்லாரும் அவள்லாம் எல்லா பக்கமும் நாலா பக்கமும் போய் பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. இவருக்கு கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒன்றும் கிடைக்கல, இன்றைக்கி பரவாயில்ல, நாளைக்கு சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவோம். ஆனால் அடியார்களோட பக்தி அப்படி இல்லை. அவள் உயிரை விடுறதுக்கு கூட தயாராக இருப்பாளே வழிய தங்களோட இந்த வழிபாட்டையோ இல்லை தங்களோட கடமையை தவறவே மாட்டான். அதனால் இந்த பக்தர் என்ன பண்ணினார், அப்படியே உட்கார்ந்துட்டார். வேதபுரியில் பார்த்த சிவபெருமான மனசில் நினச்சிட்டார் வேதபுரீஸ்வரர். உடனே என்ன பண்ணுறார், மானசீக பூஜை அப்படின்னு மானசீகமாக பூஜை பண்ணுறது. அதாவது வெளியில் எல்லா சாமானியும் வச்சுன்னு அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, தூபம் தீபம் நைவேத்தியம் இது எல்லாருக்கும் தெரிகிறாப்பில் பண்ணுறது. மானச பூஜை அப்படின்னு மானசீக பூஜை. சதாசிவ பிரம்மேந்திர போன்ற பெரிய ஞானிகள்லாம் ஆதிசங்கரி வள்ளம் சிவமானச பூஜை அப்படின்னு ஸ்லோகமே பண்ணியிருக்கா. தேவி மானச பூஜை அப்படின்னு அம்பாளை எப்படி பூஜை பண்ணுறது மானசீகமாக அப்படின்னு, சிவபெருமானை எப்படி பூஜை பண்ணலாம் பண்ணியிருக்கா. அது மாதிரி இவர் மானச பூஜை பண்ண ஆரம்பித்தார். ரத்னேகி கல்பிதமாசனம் அப்படின்னு இவர் நம்ம ஆசனம் எதுவுமே கற்பனை தானே, கற்பனை பண்ணுறதுல இருக்கிறதுலே உயர்ந்ததாக பண்ணலாமே. நம்ம வீட்டில் வச்சுன்னு பூஜை பண்ணுறதே வேணால் ஏதானும் ஒரு மனையில் கடையில் இதுலையான மண்டபத்தில் வைக்கணும். கற்பனையில் தானே நம்ம மண்டபம் வைக்கிறோம் அப்படின்னா அது நல்ல நவரத்னங்களாம் அழிச்ச மண்டபம் அப்படின்னே வச்சுக்கலாமே. அது மாதிரி தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இவர் உயர்ந்ததாக கற்பனையில் மானசீக பூஜை பண்ணுறார் அப்படின்னா இருக்கிறதுலே வெளியில் பண்ணுறது கூட ஈஸி தான். ஆனால் அந்த மானசீகமாக உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இந்த பூஜை பண்ணுறது, தியானம் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறதுலே கஷ்டமான காரியம். அதை இவர் அப்படியே உட்கார்ந்துன்னு பண்ணின்னு இருக்கார். இந்த மானசீக பூஜை பண்ணினத்தினால என்ன அப்படின்னா பார்த்தார் சிவபெருமான் எய்த்தாப்பில் ஆவிர்பவிச்சார். எய்த்தாப்பில் பிரத்யட்சமாகி சொல்கிற, உன்னோட இந்த பக்தியை சோதிக்கிறதுக்கு தான், உன் மனசில் என்ன உறுதி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு தான் இது உலகத்துக்கு தெரியணும். அதுக்காக தான் இப்படி ஒன்றும் கிடைக்காத மாதிரி இந்த இடத்த பண்ணித்து, ஆனால் நீ அதில் ஜெயிச்சுட்ட. நீ நேர பண்ணின பூஜையை விட இந்த மானச பூஜை இன்னும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதாவது நேர பண்ணி பிரயோஜனம் இல்லை. மனசு அதில் லயிக்காத, பூஜையில் லயிக்காத, மனசு எங்கேயோ ஓடின்னு நம்ம என்ன தான் பூஜை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் வெளியில் எதுவும் இல்லை, மனசு மட்டும் அங்கே லயிச்சு கொடுத்துனா போகும். அதைத்தான் இவர் சொல்கிறார். அப்பேற்பட்டவர்னா அடைக்கலமாக அடையணும். இப்படி நம்மளோட மனசை அறிஞ்சு நமக்கு அருள் செய்கிறவனா அடைக்கலமாக அடையணும். அதனால்தான் சரண்யாய நமஹ சர்வலோக கிருத்தே நமஹான்லாம் இவருக்கு புகழ் இருக்குது. அப்படி இருக்கிறவோட புகழில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.